மதுரை மீனாட்சி பூமியில் பிறக்க காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் யார் பெரியவர் யார் சிறந்தவர் என்ற சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து யார் இறுதிவரை நிற்காமல் தாண்டவமாடுகிறார்களோ அவரே சிறந்தவர் என்று முடிவு செய்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் தாண்டவமாடத் தொடங்கினர். தாண்டவத்தின் போது சிவபெருமான் காதிலிருந்த குண்டலம் கீழே விழுந்தது. அதை கையில் எடுக்காமல் காலாலேயே எடுத்து மீண்டும் காதில் அணிந்தார். இதை கண்ட பார்வதி தேவி இது நாட்டிய விதிகளுக்கு மாற்றானது என்று வாதிட்டார். அதற்கு சிவபெருமான் மற்றவர்களால் செய்ய முடியாதது தவறல்ல என்று பதிலளித்தார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி சிவபெருமானுக்கு இருந்த 3 கண்களை பழித்து பேசினார். கோபம் கொண்ட சிவபெருமான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்னும் 3 சக்திகளை குறிக்கும் என் முக்கழுகளை நீ பழித்ததால் நீயும் பூலோகத்தில் 3 ஸ்தனங்களோடு பிறப்பாய் என்று சாபமளித்தார். அந்த சாபத்தின் விளைவாகவே மதுரையை ஆட்சி செய்த மலையத்வாஜ பாண்டியன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியருக்கு தடாதகை நாச்சியார் என்ற திருநாமத்துடன் மீனாட்சி அம்மன் பிறந்தார்.